शुक्लाम्बरधरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। ॐ नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो भवाय गुणचम्भवाय शिवताण्डवाय नमो। ॐ सौं सरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं चौं नमः। गुरुब्रह्मा गुरुविष्णु गुरुदेवो महेश्वर குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். குருவர்கள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இச்சாசக்தி நம்ம போன வாரமே பார்த்தோம். அது என்னன்னு ஓரளவுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நாம அதை இன்னமும் தொடர்ந்து அது என்ன இச்சாசக்தி அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கைக்கு, அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, அதை யூஸ் பண்ணிக்கணும், அதை நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னா நாம எப்படி இருக்கணும், இது எல்லாமே இதுல முக்கியமான பாயிண்ட்ஸ். அதை நம்ம இப்ப தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம போன வாரமே பார்த்தோம், நலமான வாழ்க்கை வேணுமா இல்ல சுகமா வாழணுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இறைவன்கிட்ட வேண்டது கூட எனக்கு நலமான வாழ்க்கை தான் வேணும் அப்படின்ட்டுதான் நம்ம வேண்டணுமே ஒழிய சுகமா இருக்கணும் நானு அப்படின்னா அதை வேண்டக்கூடாது. அதெல்லாமே நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆஹ் பகவத்கீதையிலேயே பகவான் சொல்லியிருப்பாரு, இருமை அப்படின்ற வார்த்தை ஆஹ் எல்லா இடத்துலயுமே வரும். அத சுகம் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை சேர்ந்து வர்றப்பயே துக்கம் ஒண்ணு வந்துரும். அந்த ரெண்டு வார்த்தையுமே சேர்ந்து சேர்ந்துதான் வரும் பகவத்கீதையில நிறைய இடத்துல. சோ ஒரு சுகம்னு இருந்தா அப்ப கூடவே அங்க என்ன இருக்கு, துக்கமும் இருக்கு. அப்ப உங்களுக்கு அது வேணுமா, அந்த சுகத்தோட சேர்ந்த துக்கம் வேணுமா, இல்ல எப்பயுமே ஒரு ஆனந்தமான ஒரு வாழ்க்கை அது வேணுமா அப்படின்னா ஆஹ் நம்ம அதுதான் நம்ம ஆனந்தமா இருக்கணும் அப்படின்ட்டுதான் இருக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் வருது, நமக்கு நிறைய பிரச்சனைகளோட தான் நம்ம வாழ்க்கையை நம்ம தள்ளுறோம். எதுக்காக? அப்ப ஏன் இந்த பிரச்சனைகள் வருது, எதுக்கு துன்பம் நம்மள தொடருது அப்படின்னா, நம்ம மரமண்டைக்கு என்ன பண்றாரு இறைவன் சுட்டி காட்டுறாரு. நீ என்ன நீ இன்னும் ஏத்துக்கல அப்படின்றத அவர் காமிக்கிறாரு. அந்த இறைவனை நம்ம ஏத்துக்கிட்டு அவர் பால் நம்மளுடைய அவரை ஒரு பெருமைப்படுத்துற அந்த அவரை ஏத்துக்கிற ஒரு விஷயமே அவரை பெருமைப்படுத்தக்கூடிய விஷயம்தான். சரி, அப்ப நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நம்ம நம்மளை உற்சாகப்படுத்துறவங்க, ஓகே ஓகேயா, ஓ நீ இன்னும் மேல வரணும், இதை இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு நன்மைகளை செய்பவர்கள் யார் யாரு அத பார்க்கணும். அதுக்கப்புறம் உங்களை நல்ல விஷயங்கள் செய்ய சொல்றவங்க, அதுக்கப்புறம் அவங்களே நேர் வழியில போகக்கூடிய பர்சனா இருக்கணும். இவங்க கூட எல்லாம் நம்ம இருக்கிறப்ப நாம கண்டிப்பாக அதே மாதிரி அந்த இவங்களோட இணைப்பிலேயே நம்ம இருக்கிறப்ப ஒரு கட்டத்துல நாமும் அந்த ஒரு நேர்வழிக்கு வந்துருவோம். சோ அந்த இறைவனை முதன்மைப்படுத்தும் வேலை நமக்கு எளிதாக இருக்கும். ஏன்னா சட்டுன்னு ஒரு விஷயத்த நம்மளால எடுத்துக்க முடியாது தானே. அதனால முதல்ல இந்த நல்லவர்கள், நன்மைகளை சொல்பவர்கள், நம்மளை உற்சாகப்படுத்துபவர்கள், நன்மைகளை செய்பவர்கள், அப்புறம் நேர்வழி காட்டுபவர்கள், இவங்க கூட எல்லாம் இருக்கிறப்ப அப்படியே கொஞ்சம்
அவங்க சொல்றபடி நம்ம முதல்ல செய்வோம். அப்படிதானே? ஒண்ணு நம்ம இதெல்லாம் சேர்ந்து செய்வோமா? அப்படின்னா ஒரு விஷயம் செய்வோம். நம்ம இதெல்லாம் சேர்ந்து இங்க போவோமா? அப்படின்னா நம்மளும் வந்து அது என்ன ஏதுன்னெல்லாம் தெரியாது. சரி அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்காக போவோம். அவங்க சொல்றாங்க அப்படின்றதுக்காக செய்வோம். ஆனா கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒரு வழி. அது ஒரு ஈஸியான ஒரு வழி. நாம இறைவன்கிட்ட நம்ம வந்து நம்மளை ஒப்புவிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய கஸ்டடிக்கு நம்ம போறோம் அப்படின்றதுக்கான அது அறிகுறி. ஏ ஏத்துக்கணும். இல்லன்னா நம்ம ரொம்ப துன்பப்பட வேண்டியிருக்கும். அ துன்பத்த தர்றதே வந்து, "இல்ல நீ இந்த வழியிலலாம் போனீன்னா, நீ போயி உன்னால வந்து இன்னும் நெறைய விஷயம் இருக்கும். மாட்டிக்குவ. பார்த்துக்கோ. இப்பயாவது வந்து நீ என்ன ஏத்துக்கோ." அப்படின்றது தான். ஏத்துக்கிறது ஏத்துக்கிறதுன்னு இங்க நான் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள ஏத்துக்காம நம்ம என்ன நாத்திகமா பேசிக்கிட்டு இருக்கோம்? இல்ல நம்மதெல்லாம் தீக்க ஆளுங்களா? அப்படி கிடையாது இல்லையா? நம்மளும் வந்து எல்லார் வீட்லயும் சாமி ஃபோட்டோ இருக்கும். எல்லாரும் சாமிய ஒரு சின்ன கோயிலா இருந்தா கூட ரோட்ல போறப்ப, கிராஸ் பண்றப்ப, ஒரு தாவாங்கொட்டையில 2 தட்டு தட்டிட்டு போவோம். எல்லாமே செய்றோம். கோயில்ல வந்து அன்னதானம் பண்ணுவோம். கோயில்ல பூஜை பண்ணுவோம். ஆனா, நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஏத்துக்கிட்டோமா? இதுக்கும் அதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. நம்மளுடைய வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இறைவனை ஏத்திருக்கோமா? அப்படின்னு எல்லாரும் திங்க் பண்ணா நமக்கு தெரிஞ்சிரும். இல்ல, அவர ஒரு கடைசி ஒரு விஷயமா தான் வச்சிருக்கோம். சோ அப்படி வச்சிருந்தா நமக்கு வந்து துன்பம் வரும். நீ இன்னமும் ரொம்ப கஷ்டப்படுவேன்றதுக்கு தான் முதல்லயே கொஞ்சம் அறிகுறி எல்லாம் காமிக்கிறது. உங்களுடைய ஆற்றலில் என்ன உங்களுக்குள் பொதிந்திருக்கும் நன்மையில நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களது ஆற்றலில் உங்களுக்குள்ளார இருக்கும், பொதிந்திருக்கும் அந்த ஒரு நன்மையில நீங்க முழு கவனம் செலுத்தணும். இறைவன் யாரு? இறைவன் ஒரு படைக்கும் சக்தி வாய்ந்தவர். அவர் கூட நம்ம இணைஞ்சு இருக்கோம். இல்லையா? ஆனா, நம்மளும் என்ன பண்றோம்? இறைவன மாரி நெறைய விஷயங்கள் படைக்கிறோம். ஏன்னா, பகவத்கீதையிலயும் இதுதான் வந்து பகவான் சொல்லியிருப்பாரு. இறைவனோட ஒரு பெரிய ஒரு அண்டால தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுலருந்து கீழ ஒரு சின்ன சொட்டு விழுகுது அப்படின்னா, அதுதான் நாம எல்லாரும். அந்த பெரிய அண்டா தண்ணி தான் வந்து பரமாத்மா, கடவுள், இறையாற்றல், பிரபஞ்சம் என்ன பேர் வேணா வச்சுக்கலாம் நம்ம. ஆ மதத்து சார்ந்து பேசினா கூட வந்து இறைவன், அ கிறிஸ்து, அவங்க இவங்கன்ட்டு நபிகள் நாயகம், என்ன புத்தர் யாரு வேணா என்ன வேணா பேர் வச்சுக்கலாம். ஆனா அந்த மூலம் ஒண்ணுதான். அந்த மாரி அப்ப அவர மாரி தான் நம்மள படைச்சிருக்காரு. அதே மாரி நான் கூட அடிக்கடி சொல்லுவேன், நமக்கு வேணுங்கிற அத்தன விஷயங்களையும் நமக்குள்ள வச்சு பூட்டி தான் நம்மள இந்த பிறவி எடுக்க வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்ப, இந்த அருமையான ஒரு வாழ்க்கையை, அந்த இறையோட வாழ்றது எவ்வளவு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். யோசனை பண்ணி பாருங்க. அப்ப இது அத்தனையும் குடுக்கிற அந்த இறைவனை எப்படி நம்ம பெருமைப்படுத்தணும்? அவருடைய ஒரு பிரதிபிம்பமாக நம்மள படைச்சு, அவருக்கு இருக்கிற அந்த சக்தி அப்படின்னு சொல்ல முடியாது. வேற டைப்புக்குள்ள இருக்கிற சக்திகள் எல்லாம் ஆனா, நெனச்சா அவருக்கு அருகிலாவது நம்ம முடியும். அந்த அளவுக்கு நம்ம அவர ஏத்துக்கிட்டு, அவரோட நம்ம கலந்து எல்லா செயல்களையும் செய்யறப்ப, அவருடைய காலுக்கு பக்கத்திலயாவது நம்மளால போக முடியும். நாம எல்லாருக்குமே என்னுடைய வாழ்க்கை இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேட்டஸ்ல நான் இருக்கணும். ஸ்டேட்டஸ் அப்படின்றது ஒரு அந்தஸ்துன்னு நான் இதுல மீன் பண்ண வரல. நான் இந்த நிலையில இருக்கணும். எப்படி ஒரு நலமான வாழ்க்கை வாழணும்? அப்படின்றது நம்ம முடிவு பண்ணிக்கிறதுக்கான முழு உரிமையும் நமக்கு இருக்கு. கண்டிப்பா அப்படிதான் பண்ணணும். ஏதோ நமக்கு ஒரு கிடைச்ச ஓட்டையோ, உடசலோ, என்னமோ ஒரு வாழ்க்கைய வந்து அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கிறது வந்து சரியான விஷயமே கிடையாது.
நாம வந்து அந்த இந்த மாரி ஒரு வாழ்க்கை நமக்கு வந்து சரியாகணும் அப்படின்றதோ, இல்ல இந்த நிலை வந்து ஆ அந்த நிலையோட தள்றது வந்து மிகவும் ஒரு தப்பான ஒரு விஷயம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் என் வாழ்க்கை இப்படி இருக்கணும் அப்படின்னு டிசைன் பண்ணிக்கிற அந்த உரிமை எல்லாருக்குமே இருக்கு. அதே மாரி நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொன்னா, நலமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னு. அந்த நலமான வாழ்க்கைன்னா என்ன? அது நமக்கு அவசியம் இல்ல. அது என்னென்ன அதுக்குள்ள இன்க்ளூட் ஆகுது? அதுக்குள்ள என்னென்ன அடங்குது? அது நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா கேட்போம். கேட்கிறப்ப நமக்கு கிடைக்கும் இல்லையா? அப்ப நம்ம தெரிஞ்சுக்குவோம். இறைட்ட கேட்போம். எனக்கு நலமான வாழ்க்கையை அமை அமைச்சு குடு. இப்படி இப்படி ஆசைப்படுங்க. அத்தனைக்கும் ஆசைப்படு அப்படின்ன மாரி, நான் இப்படி இப்படி வாழணும். நான் இத்தன பேரு நம்ம இன்னைக்கு ஒரு 10 பேருக்கு உதவி பண்ணணுமா? நம்ம 100 பேருக்கு உதவி பண்ணணும். அப்படின்னு ஒரு ஆசைப்படுவோம். அந்த மாதிரி இன்னும் நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் நம்ம சொல்லிக் குடுக்கணும். இந்த மாதிரி அற்புதமான, அழகான விஷயங்களா நம்ம இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய அடுத்தவங்கள நம்ம வந்து சுடு சொற்கள்ல பேசுறோம் இல்லையா? கோவத்துல திட்டுறது, இதுதான் வந்து நமக்கு வந்து நோய்களாக நம்மள வந்து புடிச்சுக்குது. அப்ப எல்லாருமே எல்லாருமே இறைவன் கிட்ட தான் நம்ம வந்திருக்கோம். அங்க அ அதான் நான் சொன்ன மாதிரி, அந்த ஒரு பெரிய ஒரு அண்டா இதுல இருந்து ஒரு சின்ன சொட்டுக்கும் ஒரு குட்டின்னு கூட வச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே. நாம வந்தது எதுக்கு வந்திருக்கோம்? கண்டிப்பாக இந்த மாரி "நாய் படாத பாடுப்பா என் வாழ்க்கை" அப்படின்னு சொல்றதுக்காக கிடையாது. அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு நாம வரல. முதல்ல எல்லாருமே அத நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவன் உங்கள அதுக்காக படைக்கவும் கிடையாது. நீங்க நல்லா வாழணும், நல்லமாக வாழணும் அப்படின்ட்டு தான் நாம வந்து படைச்சிருக்காரு. அப்ப நம்ம வந்து அந்த இறை பேராற்றல் ஆனது, அதுக்குள்ள நம்ம பயணம் பண்ணி, அது கூட கனெக்ஷன்ல இருந்தா, அது எந்த அளவுக்கு விரிஞ்சு இருக்கு, எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறப்பு. அத வந்து நம்ம ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதே மாரி இந்த மனதில் வந்து ரொம்ப தேவைகள வச்சிருக்கோம் அப்படின்னா, அது வந்து சரிப்பட்டு வராது. அதாவது தேவைகள் அப்படின்றப்ப வந்து இன்னைக்கு ஒரு கார் வாங்குறோமா? ஓகே. அடுத்த ஒரு 6 மாசத்துல வந்து இன்னொரு கார் வாங்குறோம். சோ இந்த தேவைகளை அதிகப்படுத்திக்காம, அந்த அதாவது இந்த பஞ்சபுலன்களோட, இந்த ஐம்புலன்களோட ஆதிக்கத்துல நாம போய் சிக்கிக்காம இருக்கணும். அதுல நாம ரொம்ப தெளிவா இருக்கணும். அப்ப நம்மள வந்து கண்டிப்பாக எந்த துன்பமாக இருந்தாலும், அத வந்து நம்மள தீண்டாது. ஏன் இந்த இயற்கை பேரழிவுகள்லாம் நம்மளும் வந்து இந்த நம்ம தலைமுறையில எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். புயல பார்த்தாச்சு. சுனாமி அப்படின்றது நமக்கு தெரியவே தெரியாது. அது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அத பார்த்தாச்சு. அப்புறம் இந்த இயற்கை பேரழிவுகள் இது எல்லாமே இந்த மழை, வெள்ளம் இது எல்லாமே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கொரோனா அப்படின்ற ஒரு புதுசா வந்த ஒரு விஷயத்துல எவ்வளோ வந்து எல்லாரும் அஃபெக்ட் ஆனோம் அப்படின்ட்டு நம்ம பார்த்துட்டோம். சோ இந்த மாரி புயல், பூகம்பம், சுனாமி, வெள்ளம், தீ, இன்னும் இந்த மாரி நோய்கள், இந்த மாரி ஒரு விஷயத்துல எது வந்தாலும் நாம அத பார்த்து பயப்படாம அப்படியே ஆ இது இது வந்து ஏதோ வந்து இறைவன் நமக்கு உணர்த்துற ஒரு செய்தி. அதாவது இந்த மனித குலத்துக்கு இது மூலமாக ஒரு செய்தி உணர்த்துறாரு அப்படின்றத நம்ம கரெக்ட்டா அந்த பாயிண்ட்ட மட்டும் புடிச்சு, அத வந்து புரிஞ்சுக்கணும். அப்ப அத பார்த்து நம்ம பயப்படாம இருக்கும் பட்சத்துல, நம்ம எந்த ஒரு அழிவாக இருந்தாலும், அதுலருந்து நம்ம உண்மையிலேயே வந்து இறையாற்றலால் பாதுகாக்கப்படுவோம். அதே மாரி நமக்கு வேண்டியது முக்கியமான ஒரு விஷயம் மனத்தெளிவு.
எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும், அது ஒரு சின்ன ஒரு விஷயமா கூட இருக்கட்டும். அதாவது வந்து ஒரு காஃபியா, டீயா அப்படின்னா வந்து உடனே வந்து நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும். ஆனா, அடுத்தவங்க மூலியமாக நம்ம அத வாங்கிக்குவோம் அப்படின்னு அடுத்தவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்ப்பாங்க. இது எல்லாமே துன்பத்துல தான் அவங்கள கொண்டு போய் விடும். சோ, அந்த ஒரு மனத்தெளிவு வேணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், சின்னதுல இருந்து ஒரு பெரிய விஷயம் வரைக்கும், நமக்கு மனத்தெளிவு வேணும். ஆ மனத்தெளிவு அப்படின்றது எதுல நாம வந்து இப்ப இந்த பிறவியானது நமக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு நமக்கு ஒரு டிசைன் பண்ணி ஒரு வாழ்க்கைய அமைச்சு குடுத்திருக்காரு தானே! இந்த மாரி அம்மா, அப்பா இது வந்து அதாவது வந்து அந்த இயற்கையான ஒரு அ ஒரு வாழ்க்கை. நான் அதாவது வந்து அது நம்ம கையில இல்ல தானே! ஒரு அம்மா, அப்பா, இந்த மாரி ஊரு, இது எல்லாமே வந்து சில விஷயங்கள்ல வந்து நாம வந்து முழுதாக அது வந்து ஓகே. கடவுள் வந்து நம்ம வந்து இப்படி அமைச்சு குடுத்துருக்காரு. அப்படின்றத நாம வந்து அத முழுசாக ஏத்துக்கிட்டு, கடவுள்கிட்ட அந்த பொறுப்ப குடுத்துறணும். அப்ப அந்த அதாவது அந்த மனத்தெளிவு அப்படின்ற அதுதான் வந்து நமக்கு தேவையான முதன்மையான ஒரு செல்வம். இந்த மாரி ஒரு அந்த நமது வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு, அத வந்து சிறப்பா கொண்டு போறப்ப, நாம இன்னும் மேல் நோக்கி தான் போவோம். இந்த நெறைய பேருக்கு நமக்குள்ள நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, நெறைய பேர பார்க்கலாம். இந்த சமுதாயத்த பார்த்து ஒரு பயம் இருக்கும். ஐய்யய்யோ! இவங்களா இப்படி பண்ணிருவாங்க, சொந்தக்காரங்க கிட்ட இப்படி பண்ணிருவாங்க, அப்படி பண்ணிருவாங்க. சுத்தி இருக்கவங்க அப்படி பண்ணிருவாங்க. ஸோ, இந்த சமுதாயத்த பார்த்து பயம் இருக்கும் நெறைய பேருக்கு. வெறுப்பு இருக்கும், கோவம் இருக்கும், சில பேருக்கு மகிழ்ச்சி இருக்கும். இந்த மாதிரியான உணர்வுகள் இருக்குமா? அப்டின்னா, நீங்களா அவங்கவங்க செக் பண்ணிக்கலாம். இந்த உணர்வு எனக்கு இருக்கா இந்த சமுதாயத்த பார்த்து? அப்டின்னா உங்களுக்கு மனத்தெளிவு இல்லை. இந்த எந்த ஒரு உணர்ச்சிகளாலும் நீங்க ஆட்படக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ, அப்ப மனத்தெளிவு இருக்குன்னா, இப்ப இதெல்லாம் இருந்துச்சுன்னா, நமக்கு மனத்தெளிவு இல்ல அப்டின்னு அர்த்தமாயிருச்சு. அப்ப எது இருந்தா நமக்கு மனத்தெளிவு இருக்கு அப்டின்னு பார்க்கலாம். மனத்தெளிவு அப்படின்னு நமக்கு உள்ள இருக்கும் பட்சத்தில், நாம மகிழ்ச்சிய நோக்கி இது பண்ண மாட்டோம். ஆனந்தமா இருக்கும். ஏன்னா நம்ம தான் பார்த்துட்டாச்சு, சந்தோஷம் அப்படின்னா, சுகம்னா துக்கம் இருக்கும்ன்ட்டு. ஆனா, ஆனந்தம் எப்பயுமே ஒரே மாரி போகக்கூடிய ஒரு விஷயம். அப்போ வந்து இந்த சமுதாயத்த பார்த்து பயம், கோவம் அப்படின்றதெல்லாம் எதுவுமே நம்மள வந்து தாக்காது. நாம தான் இந்த மாரி ஒரு உருவாக்கிக்கிறோம். இந்த பயப்படுறதுக்கு, ஆ இத பார்த்து சந்தோஷப்படுறதுக்கு, அத்தனைக்கும் இது அதுவா அமையுதான்னா இல்ல. அதுதான் உண்மை. நாம தான் நம்மள இப்படி டிஃபைன் பண்ணிக்கிறோம். இந்த சமுதாயத்த பார்த்து பயப்படுறதுக்கும், வெறுப்பு வெறுக்கிறதுக்கும், நம்மள நாம தான் இந்த மாரி ஒரு மாத்திக்கிறோம். ஆனா, அது தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. நம்ம வந்து நம்மள இப்படி நம்ம தான் பண்ணிக்கிறோம் அப்படின்னாலே, அதுலருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா தெளிஞ்சுட்டு வந்துரும். ஏன்னா நம்ம என்ன தப்பு பண்றோம் அப்படின்றது நமக்கு புரியணும் இல்லையா? அப்ப இதுதான் அறம். இதுதான் தர்மம். சோ அந்த மனத்தெளிவ வந்து எப்படி நம்ம ஏற்படுத்திக்கிறது அப்படின்னா, உங்களுடைய அதே பாயிண்ட் தான். உங்களுடைய வாழ்க்கையை அந்த இறைவனிடம் ஒப்படைச்சிருங்க. ஒப்படைச்சிறதா இருந்தா ஓகே. இன்னைக்கு நான் சமையல் பண்ணல. அவருட்ட ஒப்படைச்சுட்டேன்யா. அவரு ஏதாவது சாப்பாட்டுக்கு நமக்கு வழி பண்ணுவாரு. அதுவா? கண்டிப்பாக அது கிடையாது. எந்த விருப்பமாக இருந்தாலும், உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா? நான் என் வாழ்க்கையில இப்படி இருக்கணும். இந்த மாரி இருக்கணும். அந்த மாரி இருக்கணும். அப்படின்னு
உங்களுடைய விருப்பம் எதுவாக இருந்தாலும், அதை இறைவனிடம் ஒப்படையுங்கள். நீங்க அந்த இறைவனிட்ட ஒரு விஷயம் ஒப்படைக்கிறீங்கன்னா, அது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமா தான இருக்கும். கெட்ட விஷயத்த நம்மளால மனசுல கூட நினைக்க முடியாது இல்லையா? ஒரு தப்பான காரியத்த நம்ம நெனச்சு, அத கடவுள்ட்ட நம்மளால வேண்டுறதுக்கு முடியுமா? முடியாது. அத வேணா நம்ம வெளிய வேணா சொல்லிக்கலாமே ஒழிய, அத நம்மளால செய்ய முடியாது. அந்த இறைவன்ட்ட நம்ம ஒப்படைக்கிற ப அந்த விருப்பம், அது எப்படி இருந்தாலும் ரொம்பவே அழகான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதே மாரி நம்மள சுத்தி நெறைய பேரு நம்மள அ இன்னல் படுத்துறதுக்கே இருப்பாங்க. கண்டிப்பாக எல்லா மட்டங்கள்லயும் கண்டிப்பாக இருக்க தான் செய்வாங்க. ஒண்ணு நம்மள தொல்லப்படுத்துவாங்க. இல்ல நம்மள இரிட்டேட் பண்ணுவாங்க. நம்மள கேலி பேசுவாங்க. நம்மள மட்டம் தட்டுவாங்க. எவ்வளவோ விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. ஆனா, அந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்றத ஒரு விஷயம் இருக்கு. அப்ப நம்ம எதிர்தாக்குதல் பண்ணக்கூடாது. அந்த எதிர்ல அந்த எதிரான ஒரு மனநிலை அது ரொம்ப முக்கியம். அந்த ஒரு மனநிலையாக இல்லாமல், ஓகே, சரி அப்படின்ற மாரி ஆ ஏத்துக்கணும். ஏத்துக்கணும்னா, அப்ப யாரு நம்மள என்ன குறை சொன்னாலும் நம்ம ஏத்துக்கணும் அப்படின்றது இங்க அர்த்தம் கிடையாது. அந்த சூழ்நிலையை நாம உண்மையிலேயே நாம மேலேயே தப்பா இருந்திருக்கலாம். 2 2 இதா பார்க்கலாம் நம்ம இத. ஒருத்தர் நம்மள தப்பா இது பண்ணிக்கிட்டு அப்படியே ரொம்ப நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இல்ல ஒரு கும்பல் நம்மள ஏதோ மட்டம் தட்டுறாங்க. என்னமோ ஒரு விஷயம். நமக்கு ஒரு குற்றச்சாட்டுகள வைக்கிறாங்க. அப்படின்றப்ப 2 விஷயத்துல தான் பண்ண போறாங்க அவங்க. ஒண்ணு நாம அவங்களுக்கு ஏதோ துன்பத்த குடுத்துருக்கோம். ஒண்ணு வச்சுக்குவோம். இல்லையா நம்ம பண்ண விஷயத்த அவங்க தப்பா புரிஞ்சுட்டு நமக்கு துன்பம் குடுக்கணும். இது 2த்துல ஏதாவது ஒரு காரணமா தான் கண்டிப்பாக இருக்கும். அப்ப ஓகே. இதுதான் இந்த சூழ்நிலை. அப்படின்ற மாரி, அவங்க அப்படியே அழிஞ்சு போயிறணும் அப்படின்ற மாரியோ, இந்த மாதிரி அவங்களுடைய அந்த செயல்களால நாம பதர்றோம். ஓகேயா? இல்லையா, ஒரு மாரி டென்ஷன் ஆகுறோம். இல்லையா, இந்த மாரி அழுவுறோம். இல்ல துக்கமாயிர்றோம். இந்த மாதிரி திரும்பவும் இந்த ஒரு உணர்ச்சிகளுக்கு ஆளாகக்கூடாது. கண்டிப்பாக அந்த மனத்தெளிவு இருந்துச்சுன்னா, நம்ம இந்த மாரி பண்ண மாட்டோம். அப்ப மனத்தெளிவு இல்லன்னா தான் நம்ம அழுவோம், புலம்புவோம், அ துக்கப்படுவோம். இதையே நெனச்சு நம்மள அப்படியே உருக்கிக்குவோம். சில பேரெல்லாம் வேற வழிக்கெல்லாம் கூட போறது உண்டு. இப்போ உங்கள் மீது வீசப்படும் சொற்களை, இல்லது செயல்களை நீங்க என்ன பண்ணணும்? குற்றச்சாட்டுகளை கண்டிப்பாக அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏத்துக்கோங்க. அதாவது அந்த ஆ ஓகே. அப்ப உங்க மேல இல்லாத குற்றச்சாட்டு ஒருத்தர் சொல்றாருன்னா, அத நீங்க ஏத்துக்கணும்ன்றது கிடையாது. அந்த சிச்சுவேஷன நான் சொல்றது அந்த சிச்சுவேஷன மட்டும் ஏத்துக்கோங்க. என்னமோ அ உங்க வாழ்க்கைன்றது ஒண்ணு இருக்கு. அத ஓகே. தெரிஞ்சோ தெரியாமயோ வாழ்ந்தாயிருச்சு. அப்ப ஒரு கட்டத்துல வர்றப்ப நம்ம அதுல வர்ற அந்த குற்றச்சாட்டுகளை ஒரே மாரி நம்ம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல குற்றச்சாட்டுகள் அள்ளி வீசப்படுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரே பாயிண்ட் மனத்தெளிவோட அத ஃபேஸ் பண்றது மட்டும் தான். அந்த மனத்தெளிவு அவங்க தான் உங்கள சொல்லலையே அப்படின்ற மாரி ஒரு தெளிவு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. அது உங்கள பாதிக்காது. அது எப்படி அப்ப அந்த மனத்தெளிவு வரணும் அப்படின்னா, திரும்பவும் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம ஆரம்பிச்ச அதே பாயிண்ட்லயே தான் நான் நிக்கிறேன். அந்த இறை சக்திய நம்மளுடைய செயல்கள்ல கலந்து கொண்டு வரணும். அவ்வளவுதான். அதுதான் இறை சக்திய பெருமைப்படுத்துற விஷயம். ஏன்னா நமக்குள்ள இறை சக்தி இருக்கு. நமக்குள்ள தான் இறைவன் இருக்காரு.
அப்ப அத அததான் நான் சொல்றேன். அத அக்செப்ட் பண்ணிக்கணும். இறைவன் நமக்குள்ள இருக்காரு. அப்படின்றப்ப, முழுசா ஒவ்வொரு விஷயத்தையும் ஏத்துக்கிட்டு நீங்க பண்றப்ப, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு படையே வந்துரும். அந்த எந்த கட்டத்துல நீங்க எப்படி செயல்படணும்னு உங்களுக்கு அறிவுறுத்தல் வந்து கொண்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு கைடன்ஸ் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இன்னொன்னு நம்மள குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாரும். அதாவது வந்து அதுக்கு ஏதாவது ஒரு பர்ப்பஸ் இருக்கும். கண்டிப்பாக. அப்ப அவங்களுக்கு மத்தியில நம்ம எப்படி பதில் பேசாம இருக்க முடியுமா? சும்மா இருங்க. முடிஞ்ச வரைக்கும் சும்மா இருங்க. இல்லையா, ஒரு கட்டத்துல வந்து உங்களுடைய சைட வந்து விளக்குங்க. அதுவும் அவங்க புரிஞ்சுக்கிட்டா தான். உங்களுடைய பக்கத்த விளக்குறது உங்களுடைய ஒரு கடமை. அவ்வளவுதான். அத அவங்க புரிஞ்சுக்குவாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது தானே! அவ்வளவுதான் நம்ம பண்ண வேண்டியது. அதுல வந்து நீங்க ஐயய்யோ! நான் நல்லது பண்ணனே! அப்படி பண்ணனே, இப்படி பண்ணனே, அ எனக்கு வந்து இப்படி நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்களே! ஆஹா! ஓஹோன்ட்டு அங்க அழுது புலம்ப தேவை இல்லை. ஏன்னா, அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அதுதான் அங்க உண்ம. அந்த ஒரு சாதாரண விஷயத்த நம்ம பெருசா எடுத்துக்கிறோம். அது அங்க ஒரு விஷயமே கிடையாது. ஜஸ்ட் இக்னோர், ஜஸ்ட் இக்னோர். அதுதான் நம்ம மெயினா எடுத்துக்க வேண்டியது. அந்த எப்பயுமே பிரச்சனைக்கு நம்ம முக்கியத்துவம் குடுக்குறப்ப, அந்த பிரச்சனை பூதாகரமாக தான் வளரும் எப்பயுமே. அத அப்படியே புறந்தள்ளிட்டு போறப்ப, அந்த பெரிய பிரச்சனை கூட சின்னதாயிரும். அ நம்ம அந்த மாரி தானே பொலம்புவோம். ஐய்யய்யோ! நான் நல்லது செஞ்சேன், அ படிக்க வச்சேன், எல்லாமே பண்ணேன். ஆனா வந்து எனக்கு இப்படி ஒரு நிலையா? அப்படின்ட்டு. அப்ப அங்க நீங்க என்ன பண்றீங்க? தெரிஞ்சும் தெரியாமையும் இறைவன முதன்மைப்படுத்து, இறைவனை பெருமைப்படுத்து அப்படின்னு உங்கள அனுப்பிச்சா, நீங்க ஒரு பிறவி குடுத்து, உங்களுக்குள்ள எல்லா செல்வங்களையும் வச்சு, ஒரு லாக்கர் மாரி வந்து உங்க உடம்புக்குள்ள அத்தன செல்வங்களையும் பூட்டி உங்கள அனுப்பிவுட்டா, நீங்க என்ன பண்றீங்க? உங்கள முதன்மைப்படுத்திக்கிறீங்க. உங்களையே நீங்க பெருமைப்படுத்திக்கிறீங்க. நான் தான் பண்ணேன். இத பாரு நான் தான் பண்ணேன். இத நான் தான் பண்ணேன். அத நான் தான் பண்ணேன். என்னால தான் அத்தன விஷயமும் நடந்துச்சு. அப்டின்னா, அப்புறம் எப்படி வந்து அது வந்து கரெக்ட்டா இருக்கும்? அப்ப உங்களுக்கு ஏதோ ஒரு கட்டத்துல உணர்த்த வேண்டியது அது இறைவனோட வேல தானே! அதே மாரி நீங்க எந்த கட்டத்திலயும் நீங்க உங்கள தாழ்த்திக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலேயே நீங்க நம்ம இப்ப 2 காரணம் பேசினோம் இல்லையா? ஒருத்தவங்க நம்மள குற்றச்சாட்டு நம்மள சொல்றப்ப வந்து, ஒண்ணு உண்மையாவே நம்ம பண்ணியிருக்கலாம். இல்ல நம்ம பண்ணாம அவங்க வந்து நம்ம பண்ண மாரியும் சொல்லி அத வச்சுக்கிட்டும் நம்ம பண்ணலாம். அப்ப உண்மையாவே அந்த குற்றத்த நம்ம பண்ணியிருக்கோம் அப்டின்னா, அத நெனச்சு நீங்க அப்படியே உங்களையே நீங்க தாழ்த்திக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நீங்க உங்களையே வந்து ஆ கேவலப்படுத்திக்க வேண்டிய அவசியமும் இல்ல. ஓகேயா, நான் தப்பு பண்ணிட்டேன். நான் பண்ண ஒரே தப்பு என்னது? இறைவனை முன்னிலைப்படுத்தாம நான் வாழ்ந்தது மட்டும் தான். வேற எந்த தப்பும் நான் பண்ணல. என்ன வேண்டிக்கலாம்? இந்த இந்த மாரி ஒரு சமுதாயத்துக்கு நடுப்புற தான் நம்ம வாழ்றோம். நம்மள குறை சொல்றவங்க, நம்மள மேல குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுபவர்கள், சாந்தியும், சமாதானமும் அவங்க அடையட்டும். இததான் அவங்க அந்த குற்றச்சாட்டுகள் நம்ம மேல வந்து விழுறப்ப எல்லாமே, நாம இததான் நம்ம சொல்லணும். அவங்களுக்கு சாந்தியும், சமாதானமும் கிடைக்கட்டும். சாந்தியும், சமாதானமும் ஏற்படட்டும். சாந்தியும், சமாதானமும் அவங்க அடையட்டும். அதுக்கு இறைவா வழிகாட்டு. இந்த மாதிரி நம்ம நெனச்சுக்கிறப்ப, நம்ம அந்த மனத்தெளிவு அப்படின்ற அந்த ஒரு விஷயத்த நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிக்கிட்டே வரும்.
நம்மள வந்து இப்படி குற்றச்சாட்டுகளும், நம்மள வந்து தூத்துறவங்களுக்கு மத்தியில, நாம அத்தனைக்கும் வெயிட் குடுத்து பதில் குடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. அங்க என்ன தப்பு பண்றோம்? அங்க தான். திரும்ப நான் சொன்னேன் இல்லையா? நம்மள முதன்மைப்படுத்திக்கிறோம். ஆஹா! நீ என்ன தானே சொல்லிட்ட. அப்படின்ட்டு நம்மளை முதன்மைப்படுத்திக்கிட்டு, அப்ப நம்மள அங்க முதன்மைப்படுத்துறோம்னா, இறைய வந்து என்ன பண்றோம்? நிராகரிக்கிறோம். 2மே அட் அ டைம்ல நடக்குது. இது அப்படியே ஆப்போசிட்டா நடக்கணும். ஆனா, நம்ம என்ன பண்றோம்? இத அப்படியே வந்து உல்டாவா பண்றோம். நம்மளை முதன்மைப்படுத்திக்கிறோம். இறைவனை நிராகரிக்கிறோம். சோ, நமக்கு இந்த தொல்லை தருபவர்கள், இந்த புறம் பேசுபவர்கள், நம்மள தூத்துறவங்க, நமக்கு இன்னல்கள் குடுப்பவர்கள், இவங்க எல்லாரும் நல்லா இருக்கட்டும். ஏன்னா, இன்னொன்னு 2 விஷயம். நெறைய நம்ம தப்பான வார்த்தைகள்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். நமக்கு ரொம்ப கஷ்டம் குடுக்குறப்ப தப்பான வார்த்தைகள நம்ம யூஸ் பண்ணுவோம். துன்பம் அவங்கள தீண்டட்டும், அவங்க அப்படி ஆகட்டும், இப்படி ஆகட்டும். அந்த மாரி எந்த ஒரு வார்த்தையும் உங்களுடைய வாயிலோ, இல்ல மனதாலோ கூட அத நினைக்கக்கூடாது. உண்மையிலேயே அறம்னா என்ன அப்டின்னா, மனதால கூட அந்த வார்த்தைகள வெளிய சொன்னா தான் தெரியும் அப்டின்றது கிடையாது. நீங்க மனதுல நினைக்கிறப்பயே அந்த எண்ணம் வந்து அதுக்கே தண்டனை உண்டுதான். சோ, அந்த மனதளவுல கூட அத நினைக்காம, அததான் சொன்னேன் இல்லையா? ஜஸ்ட் அந்த விஷயத்த, அந்த பெர்சன இக்னோர் பண்ணிறணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. அவங்களோட கைய பிணைச்சுக்கிட்டே நம்ம இருக்கிறப்ப தான் நம்ம இன்னமும் நெறைய பிரச்சனைகள் வரும். நம்மளால அத ஃபேஸ் பண்ண முடியாம, நம்ம ஒரு புதைகுழி மாரி ஒரு இடத்துக்கு போகணும். அதுல போய் சிக்கிக்க கூடாது. எல்லாருக்குமே வந்து இந்த மாரி துன்பங்கள் வர்றது எல்லாமே இயற்கை தான். இல்லையா? மனிதனோட வாழ்க்கை அப்டின்னா எல்லாருக்குமே வந்து அதுவும் குடும்பத்துல இருக்கிறோம். குடும்பத்துல இல்லனாலும் தனி மனுஷனா இருந்தாலும் இதே தான். ஒரு சன்னியாசியாவோ, ஒரு சாது மாரி இருக்கிறவங்களையோ கூட நம்ம ஒரு கோயில்லயோ பார்த்தா கூட அவங்களுக்குள்ளயும் ஒரு இது இருக்கதான் செய்யுது. அங்க படுக்கிறதுல யாரு போய் முதல்ல இடம் போடுறது? போய் காசு வாங்குறதுல நான் தானே போய் வாங்கணும். இது எல்லாமே கண்ல பார்த்துட்டே தானங்க. ஸோ எல்லா இடத்துலயும் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கதான் செய்யுது. அப்ப இந்த நீங்க தப்பான ஒரு செயலா செஞ்சவரா கூட இருக்கலாம். ஒரு தப்பான மனிதராக, ஒரு தவறான செயல்கள் செய்தவராக கூட நீங்க மு முன்னாடி எல்லாம் இருந்திருக்கலாம். ஓகே. சரி. அது தெரிஞ்சோ, தெரியாமயோ செஞ்சுட்டேன்யா. இனிமேல நாம அந்த மாரி ஒரு தவறு செய்யாம இருக்கணும் அப்டின்ட்டு நம்ம நெனைக்கிறோம் அப்டின்னு வச்சுக்கோங்க. நம்ம நல்வழிக்கு திரும்பணும் அப்டின்ட்டு நெனைக்கணும். நெனச்ச உடனே இறையை முழுதாக ஏத்துக்கணும். அப்ப உங்களுக்கு முன்னாடி நீங்க பண்ண தவறுகள் கூட மன்னிக்கப்படும். நீங்க பண்ண நல்ல செயல்களுக்கான அந்த ஏத்துக்கிறீங்க இல்லையா? அப்ப அதிலிருந்து நீங்க உங்களுக்குள்ள ஒரு பெரிய மனமாற்றம் நிகழும். உங்களுடைய செயல்கள்ல மாற்றம் நிகழும். அப்ப அதுக்கான நன்மைகளும் உங்க கூடவே வரும். ஆமா. நான் வந்து என்ன வந்து இறைவன்ட்ட ஒப்புவிக்காம இருந்தது பெரிய தவறு தான். சோ, உங்களுக்கு வர்ற விமர்சனங்கள், இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் அதுதான் ரீசன். நமக்கு தெரியும் இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு எந்த பெர்சன்டேஜ் எந்த சதவிகிதம் நம்ம இறைவனை வந்து நாம ஏத்திருக்கோம் அப்படின்றது தெரியும். அப்படி நீங்க ஒழுங்கா வந்து முழு சதவீதமும் இறைவனை ஏத்திருந்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த அருமையான ஒரு அறிவ உங்களுக்கு இறை குடுத்திருக்கும். நீங்க அத வந்து அ அந்த இறைவனை பெருமைப்படுத்தாத காரணத்தினால, உங்களுக்கு கரெக்ட்டா அந்த ஆள வந்து பிரிச்சு பாக்குற அறிவ வந்து குடுக்காம அப்படியே கட் பண்ணி விட்டாரு. நாம என்ன நினைச்சுட்டு வாழ்ந்திருப்போம்? ஓகே.
எல்லாருக்குமே ஒரு தாட் இருக்கும். என்ன? நாம பண்றது தான் சரி. நம்ம பண்ற வாழ்க்கை தான் வந்து சரியான வாழ்க்கை அப்டின்ட்டு. நாம பண்ண ஒரே தவறு இறைவனை பெருமைப்படுத்தாம இருந்த ஒரு விஷயம் தான். அதனால தான் அந்த மனுஷங்கள அந்த பிரிச்சு பார்க்கக்கூடிய அறிவு நமக்கு இல்ல. நாம எப்பயுமே வந்து தொடர்ச்சியா ஒரே மாரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டே தான் இருப்போம். அதான் சொல்றேன். திடீர்னு ஒரு குடும்பமா இருக்கட்டும், எல்லாமே அப்படியே சடனா திரும்பும். குற்றச்சாட்டுகள் வெளிய வரும். அப்ப தான் வந்து திரும்பவும் நீங்க இறைவன்ட்ட, "ஆமா, நான் செஞ்சது ரொம்ப தவறு தான். என்ன மன்னிச்சுக்கோ." என்ன குறை சொல்பவருக்கு அந்த சாந்தியும், சமாதானமும் ஆகட்டும். அப்படின்ட்டு உங்களுக்குள்ள ஒரு உள்ளமைதியோட நீங்க வெறும் வார்த்தைக்கு இல்ல. ஒரே ஒரு நிமிஷம் இப்படி நெனச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம வேற மாரி நம்ம நெனைக்கக் கூடாது. அது சரியான விஷயம் கிடையாது. நீங்க இல்லங்க, நீங்க என்ன நீ முதன்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, நீங்க இறைவன் கூட நேர் வழியில போகல அப்படின்றது தான் அங்க அர்த்தம். திரும்பவும் நீங்க என்ன பண்றீங்க? புறக்கணிக்கிறீங்க. யார? இறைவன. இந்த மாரி பிரச்சனை வர்றப்ப மட்டும் கடவுள வேண்டிக்கிட்டு, அதுக்கப்புறம் ஆ நம்ம கடைசியில தூக்கி போட்டுர்றது. வேணுங்கிறப்ப மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வந்து தீராது. ஜாஸ்தி தான் ஆகும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிறது சுகமான வாழ்க்கை கிடையாது. நலமான, ஆனந்தமான வாழ்க்கை மட்டும் தான் நமக்கு வேணும். அத வாழ்றதுக்காக மட்டும் தான் நாம இந்த மனித பிறவி எடுத்திருக்கோம். ஏன் வந்து சுகமான வாழ்க்கை வேணாங்கிறீங்க? ஏன் சுகமான வாழ்க்கை வாழ்ந்தா என்ன தப்பு? சுகமா இருக்கணும்னு நெனச்சா அதுல என்ன தப்பு? கேட்கலாம். அதுதான். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஆ இந்த ஆன்மீகத்துல நல்லா உள்ள போக போக தெரியும். எதுவுமே நிரந்தரம் கிடையாது. எல்லாமே மாயை. அத்தனையும் மாயை. எதுவுமே அந்த இறைவன தவிர எதுவுமே வந்து சாஸ்வதம் கிடையாது. அத்தனையும் மாயை. ஸோ இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற இளமை மாயை. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்க அந்த புத்திசாலித்தனம் மாயை, பணம் மாயை. ம். இன்னும் என்னென்ன நம்மகிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, அத்தனையும் மாயை. எது அப்ப நிரந்தரம்? அந்த இறை தானே நிரந்தரம். சோ அத தானே நம்ம நம்ம புடிச்சுக்கணும். அத நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா, அதுக்குள்ள இருக்கிற இந்த சின்ன சின்ன விஷயம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு நிறைஞ்சிரும். ஒரு பெரிய அண்டாக்குள்ள வரிசையா சின்ன சின்ன அண்டாவா வைக்கிறோம். சின்ன சின்ன பாத்திரமா வரிசையா ஒரு 10 செட்டு அந்த மாரி அடுக்கு செட்டுன்னுலாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த பெரிய அண்டாவுக்குள்ள வந்து ஒரு டேப்ல தண்ணீய திறந்து விடுறோம். அப்ப அந்த அண்டா தான் நிறையுமா? இல்ல அதுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன பாத்திரமும் நிறைஞ்சுகிட்டே வருமா? அண்டா நிறையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த சின்ன பாத்திரமும் தானே நிறையுது. அப்போ உங்களுடைய விருப்பங்கள்லாம் தன்னாலேயே நிறைவேறும். இந்த மாரி ஒரு ஆ இக்கட்டான சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையில வருது. அப்ப எப்படியா நம்ம அத ஹேண்டில் பண்றது? அப்டின்னா, நீங்க அந்த இறைவனை ஏத்துக்கும் பட்சத்துல, அவரே நமக்கு அந்த ஐடியாலாம் குடுப்பாரு. இத வந்து நீ இப்டி ஹேண்டில் பண்ணு. இந்த இடத்துல இப்டி பண்ணு. இப்டி பேசு. ஆ இங்க இருந்து இப்டி போ. அப்படின்னு எல்லா ஐடியாவும் அவர் நமக்கு குடுப்பாரு. நம்ம நெறைய செயல்கள் செஞ்சதுக்கு அப்புறம் நம்மளே யோசனை பண்ணி பார்த்துருக்காங்க. நாம தானே இத பண்ணோம் அப்டின்ட்டு. சோ, அப்ப நம்ம மேல இந்த குற்றச்சாட்டுகள் வந்து விழுகுமா? "ஐயய்யோ! நீ தான் இந்த காரியத்த பண்ணிட்ட. நீ தான் இப்படி பண்ணிட்ட" அப்படின்ட்டு இறைவனை எதிர்த்துக்கிட்ட ஏன்னா சொல்லிக் குடுக்குறது யாரு நமக்கு? அத ஹேண்டில் பண்றதுக்கு. அந்த இறையே தான் சொல்லிக் குடுக்குது. அப்ப எப்படி நமக்கு வந்து குற்றச்சாட்டுகள் விழும்? வராதே! மனசார நம்ம மேல குற்றம், குறை சொல்பவர்கள் வாழட்டும். அவங்க அவங்க வாழ்ந்தா தான் நமக்கு வந்து நல்லது.
எப்படி நல்லதுங்கிறீங்க? என்ன நம்மளுக்கு கெட்டது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அத அனுசரிச்சுக்கிட்டே போகணுமா? அப்படின்னா, நம்மள நம்ம வந்து மேன்மைப்படுத்திக் கொள்ள முடியும். இன்னும் மேல மேல அப்பதான் நம்மளால போக முடியும். நம்ம எதுக்கு வந்தோம்? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் திருப்திப்படுத்தி, நானு அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுகிட்டு, ஐயய்யோ! அவங்க இப்படி சொல்லிருவாங்க. இவங்க இப்படி சொல்லிருவாங்க. இவங்க வந்து இப்படி நம்மள நெனச்சுருவாங்க. இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கா? கண்டிப்பா கிடையாது. நாமளா தப்பா நெனச்சுக்கிட்டு, நமக்கு முன்னாடி இருந்தவங்கலாம் இப்படியே இத ஒரு வழக்கமா சொல்லிக் குடுத்து நம்மள இந்த மாரி ஒரு மோல்டு பண்ணி விட்டுட்டாங்க. அது உண்மையில ஒரு தப்பான வாழ்க்கை. நாமள நம்ம அறிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். அதுக்கான ஓட்டம் மட்டும் தான் நம்ம ஓடணும். இந்த இவங்களுக்காக, அவங்களுக்காக இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா, எப்படி எப்படினாலும் அது நீங்க இட்டு கட்டிக்கிட்டே போறீங்க. ஒரு இடத்துல அது உடைய தானே செய்யும். இப்போ எதுவுமே வந்து நிரந்தரமே கிடையாது. இ சரி, நீங்க இவங்களுக்கு இப்படி திருப்தி பண்ணிரலாம். அவங்கள அப்படி திருப்தி பண்ணிரலாம். இவங்க இப்படி நம்மள தப்பா நெனச்சுக்க போறாங்க. நம்ம இப்படி நடந்துக்குவோம். அப்படின்னா, எவ்வளவு நாள் நீங்க இந்த ஓட்டத்த ஓட முடியும்? ஒரு நாள் அது எல்லாமே உடையும். இல்ல இத நம்ம நீட்டி இத நம்ம அப்படியே கரெக்ட்டா ரொம்ப வெல் பிளான்டா இத அப்படியே ரொம்ப சாமர்த்தியமா, ஸ்மார்ட்டா இத மாரி ஒரு இத நீட்டிச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு வழி வச்சிருக்கோம் அப்படின்னு நம்மள நெனச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்படி நீங்க அந்த உறவையோ, அந்த விஷயத்தையோ நீட்டிச்சுக்கிறதுனால உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. ஒண்ணுமே ஆகப் போறது கிடையாது. ஒரு பைசாக்கு கூட ஆகுறது கிடையாது. ஏன்னா அதுதான் மாயைன்னு சொல்றேனே. அப்படி இருக்கிறப்ப எதுவுமே கிடையாது. ஓகே. நமக்கு கடவுள் வந்து குடுத்த விஷயங்கள்லாம் அற்புதமான விஷயங்கள் நமக்கு குடுத்திருக்காரு. சோ, அப்படின்ற ஒரு மனதில ஒரு இறைவன் இருக்காரு நமக்குள்ள. இறைவன் இருக்காரு. நமக்கு ஒரு கஷ்டமான ஒரு அ திருப்திகரமான வாழ்க்கை இல்லாம இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஒரு அ மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை அமையாம இருக்கலாம். ஆனா, அத முழு மனதா ஏத்துக்கிட்டு, இறைவன் எனக்கு போதும்யா. இறைவன் எனக்கு போதும். அவனே எனக்கு போதும். அப்படின்னு 10% நம்ம ஏத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்படியே நீங்க ஆ இறைவன் எனக்கு போதுமானவன். இறைவன் எனக்கு இருக்காரு. இறைவன் அப்படின்ட்டே நீங்க ஃபுல்லா ஏத்துக்கும் பட்சத்தில், உங்களுக்கு இருக்கிற அந்த குறையெல்லாம் அதுவா ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சுரும். இப்ப ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஒருத்தனுக்கு வேலை இல்ல. கையில காசு இல்ல. அப்ப வந்து அவன் வந்து கஷ்டப்படாம என்ன செய்வான்? என்ன கேட்பான் அவன்? எனக்கு வேலை வேணும். எனக்கு பணம் வேணும். அவன் சாப்பிடுறதுக்கு பணம் தானே வேணும். அப்படின்ட்டு தானே கேட்பான். கேட்காதீங்க. அத கேட்காதீங்க. ஏதோ ஒரு விஷயத்துக்காக இறைவன் இப்படி வச்சிருக்காரு. இறைவன் இருக்காரு எனக்கு. அவர் போதும். இப்படி நீங்க ஏத்துக்கும் பட்சத்தில், அந்த சூழ்நிலை கண்டிப்பாக மாறும். நீங்க எதிர்பார்க்காத முறையில் மாறும். அத வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். இத அவங்கவங்களுடைய பிரச்சனைக்கு ஏத்தவாறு நீங்க பிக்ஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதங்க நீங்க ஏத்துக்கிட்டே வாங்க. எவ்வளவு ஒரு மாறுதல் வருது அப்படின்றத, ஆ அத்தன பேரும் என்கிட்ட சொல்லுவீங்க. இறைவன்ட்ட உங்கள ஒப்படைக்கிறது அப்படின்னா, உங்களையே உங்களுக்குள்ளாக பார்ப்பது. நிச்சயமாக அப்படி பார்க்கும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கை எல்லாமே எல்லாருக்கும் அழகானதாக, அருமையானதாக, ஆனந்தமானதாக வாழ்க்கையா தான் அமையும். யாருக்கும் யாரையும் எதிராக எண்ணாது. கண்டிப்பா அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் நன்மைய மட்டுமே நினைங்க. உங்களுக்கு ஓகே புடிக்கலையா, அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிரலாம் நம்ம. திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? "மனத்துக்கண் மாசிலனாதல்
அனைத்திறன் ஆகல் நீரப் பிற. அதாவது மனசுல எந்த கெட்ட எண்ணமும் செயல்ல சொல்லல அவரு. யாருக்கும் கெட்டது செஞ்சிராதன்னு சொல்லல. மனசுல கூட எந்த ஒரு கெட்ட எண்ணமோ இல்லாம இருக்கிறது தான் அறம். அது இல்லாம மத்த அத்தனையுமே நீ என்னதான் பண்ணினாலும், தானம் பண்ணாலும், தர்மம் பண்ணாலும் எல்லாமே வீண் தான். ஒரு பைசாக்கும் அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. நீ பண்ற அத்தனையும் வேஸ்ட் தான்யா. டைரக்ட்டா அது வந்து அ அது என்னது? அது டஸ்ட்பின்னுக்கு தான் போகுது. ஒரு பயனும் கிடையாது. சரி. இன்னொரு பாயிண்ட். இறைவன ஏத்துக்கிறது அப்டின்னா என்ன சொல்லணும்ங்கிறீங்க? எப்படி ஏத்துக்கணும்? என்ன சொல்லணும்? சிம்பிளா நான் 2, 3 விஷயம் நான் சொல்றேன். ஒரு காஃபி குடிக்கிறீங்க. இல்ல நீங்க அது பார்க்கறது எந்த வேலையா இருக்கட்டும். ஐயா, நீ தான்யா காஃபி குடிக்கிற. நீ தான் என்ன குடிக்கவும் வைக்கிற. சோ, நம்மளுடைய லைஃப்ல எல்லாத்துலயும் அங்க பார்ட்னர் ஆக்கிர்றது. ஓகேயா? இப்படி பண்ணா கண்டிப்பாக எதுவுமே வந்து உங்கள அண்டாது. ஏன்னா எல்லாத்துலயும் நீங்க அவர வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டீங்களே. உங்களுடைய வியாபாரத்துல முழுதாக அவர ஒரு பார்ட்னர் ஆக்கிட்டீங்க. ஒரு சின்ன கதை மூலமாக இத தெளிவா பார்க்கலாம். ஒரு பார்க்ல வந்து ஒருத்தர் வந்து வேலை இல்ல. அவரு வந்து ரொம்ப சோகத்துல இருக்காரு. "ஐயய்யோ! என்னடா இந்த மாரி வேலை இல்லையே! எப்படி நம்ம வந்து சாப்பிடுவோம், கொள்ளுவோம்?" அப்படின்ட்டு. இத வந்து அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரு பார்க்குறாரு. சரி அப்படின்ட்டு பார்த்துட்டு, அவரா புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப வந்து அந்த ஒரு பெரியவர் வந்து பக்கத்துல வந்து, "என்னப்பா உனக்கு வேலை இல்லையா?" "ஆமா." "சரி, எனக்கு நிலம் இருக்கு. நான் உன்ட்ட குடுக்குறேன். நீ அத வந்து ஆ நல்லா உழுது நீ எனக்கு நெறையலாம் உங்களுக்கு என்ன பெர்சன்டேஜ் வேணும்?" "எனக்கு பெருசாலாம் ஆசை இல்லையா. 90% நீ எடுத்துக்கோ. எனக்கு ஒரு 10% மட்டும் குடு. அது போதும் எனக்கு." அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர். சரி ஓகே. அப்படின்ட்டு அவருக்கும் ஒரு இது இருக்கு இல்லையா? பாரு எவ்ளோ நல்லது செய்றாரு இவரு அப்படின்ட்டு, அந்த நிலத்த வாங்கிக்கிறாரு. நல்லா விழுகுறாரு. மாசம் மாசம் 10% அவருக்கு குடுத்துட்டு இருக்காரு. யாருக்கு? அந்த நிலத்த குடுத்தவருக்கு. ஆனா, ஒரு கட்டத்துல வந்து, இவருக்கு ஏன் நம்ம 10% குடுக்குறோம்? இவரு என்ன பண்ணாரு? எதுக்கு இவரு நம்ம 10% குடுக்குறோன்ட்டு, முழுதாக அவருக்கு குடுக்கறதுக்கு மனசு வர்றதில்ல. குடுக்கவும் இல்ல. ஏன்னா, அவரு வந்து கேட்கல. இவரா தான் அவருடைய அக்கவுண்ட்ல போட சொல்லி அவரு சொல்லியிருந்தாரு. அவரு வர்றதே கிடையாது அப்படின்றதுனால, இவரு வந்து சரி கேட்கறதுக்கும் ஆள் இல்ல. அவரு நமக்கு எந்த இதுவும் பண்றது கிடையாது இல்லையா? அப்படின்ட்டு முழுசையும் இது பண்ணிட்டாரு. அப்புறம் திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அந்த "என்ன நான் சொன்னேன் உனக்கு 10% போட சொன்னேன். உனக்கு அது கூட முடியல. கொண்டா என் நிலத்த" அப்படின்ட்டு அவர்கிட்ட இருந்து புடுங்கிருறாரு. இதுல அந்த அந்த புலம்பிக்கிட்டு இருந்தவங்க தான் நாம. அங்க உட்கார்ந்துட்டு நான் உனக்கு குடுக்குறேன் அப்படின்னு சொன்னது தான் கடவுள். குடுத்தது தான் இந்த வாழ்க்கை. அதுல ஒரு 10% மட்டும் என்ன அப்படின்ட்டு தான் அவர் சொல்லி தான் வந்து நம்மள அனுப்பி விட்டுருக்காரு. முதல்ல வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் ஆஹா, ஓஹோன்னு அப்படின்னு நெனைக்கிறோம். அப்படியே நமக்கு கல்யாணம் ஆகுது. ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. கையில காசு, காரு, வசதி. நம்ம தானே இத்தனையும் பண்றோம். நான் உழைக்கிறேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். நான் புள்ள பெத்துக்கிட்டேன். இதுல இவர எதுக்கு நெனைக்கணும்? அத்தனையும் என்னுடைய உழைப்புலயும், என்னோட அறிவுலயும் வந்தது தானே! இதுல இவரு எங்க இருந்து வந்தாரு? அப்டின்ட்டு அந்த நான் என்ற அகந்தையில சிக்கி அத்தனையும் உட்டுர்றோம். ஒரு கட்டத்துல அவரும் வந்து இந்த மாரி துன்பத்த குடுத்து இண்டிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. "ஐயா! நீ பண்றது சரியில்ல, பண்றது சரியில்ல. என்னுடைய பெர்சன்டேஜ நீ குடுக்கலன்ட்டு." ஆஹா! கண்டுப்போமா? அதான் நான் என்ற அகந்தை ரொம்ப தலைக்கேற இருக்கும் இல்லையா? அவ்வளதான் ஒரு நாள் சட்டுன்னு எதிர்பாராத டைம்ல ஃபியூஸ புடுங்கிடுறாரு.
சோ, நாம எப்படி வாழணும்? நம்ம சிறப்பான ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு எல்லாருமே ஆசைப்படுங்க. இல்ல எனக்கு ஏதோ கொஞ்சோண்டு இடமும், கொஞ்சோண்டு சாப்பாடும் இப்படியெல்லாம் இல்ல. நல்ல அற்புதமான ஒரு வாழ்க்கை எனக்கு. ஆனந்தமான ஒரு வாழ்க்கை. அத்தனைக்கும் நமக்கு உரிமை இருக்கு. ஆனா, அது நன்மை தரக்கூடியதாக இருக்கணும். சிறப்பானதாக இருக்கணும். இன்னும் நீங்க இந்த மாரி இறைவனை ஏத்துக்கிற அந்த பட்சத்தில், அது கண்டிப்பாக உங்களுடைய கோரிக்கை அத்தனையுமே அருமையானதாக தான் இருக்கும். அப்ப ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு செயலுக்காக நீங்க கேட்கறது அத்தனையுமே அங்க நிறைவேற்றி குடுக்கப்படும். நீங்க கேட்கவே வேணாம். அவர ஏத்துக்கிட்டு இந்த மாரி ஒவ்வொரு செயல்லயும், ஐயா நான் தான் நீங்க தான் சாப்பிடுறீங்க. நீங்க தான் என்ன சாப்பிட வைக்கிறீங்க. குளிக்கிறீங்களா? நீங்க தான் குளிக்கிறீங்க. நீங்க தான் என்ன குளிக்க வைக்கிறீங்க. சில விஷயங்கள் ஒரு மாரி, "இது என்னய்யா இது? இது என்னத்த இப்படி சொல்றது?" சொல்லி தான் பாருங்களேன். காசா பணமா? இது என்ன சொல்றப்போ ஒவ்வொரு தரமும் உங்கள ரூ. 10, 10 ஏதாவது போடவா சொல்றாங்க? இல்லையே! இது எல்லாரும் மகான்கள் எல்லாருமே அனுபவிச்சு ஒரு வாழ்க்கை முறைய தான் நமக்கு சொல்லிக் குடுத்துருக்காங்க. நெறைய சில பேருக்கு இதுவும் ஒரு கதையா சொல்லுவாங்க. மலை ஏறுறப்ப சில பேருக்கு எப்படி மலை ஏறுனா டெக்னிக்கலா ஏறுறதுன்னு தெரியாது. ஆனா, சில பேர் அப்படியே முதல்ல கொஞ்சம் தத்தி தத்தி ஏறியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்து வந்தவங்க கொஞ்சம் டெக்னிக்கலா ஏறியிருப்பாங்க. அடுத்து வந்தவங்க, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒரு படி மாரி இதுல போட்டு குடுத்துட்டா வர்றவங்களுக்கு சௌரியமா இருக்கும். இப்படிதான் நம்மளுடைய மகான்கள் எல்லாமே நமக்கு நெறைய வழிமுறைகள் சொல்லிக் குடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த படியில ஏறுறது கூட வலிக்குதுன்னா, என்ன பண்ணலாம்? வாழ்க வளமுடன்ம்மா. எல்லாரும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கும், நலமான வாழ்க்கை வாழ்றதுக்கும் தான் நம்ம படைக்கப்பட்டு இருக்கோம். அப்படி ஒரு நலமான வாழ்க்கை எல்லாரும் வாழ நாம இன்னையிலிருந்து ஒரு அத ஒரு இதாவே எடுத்துட்டு எல்லா விஷயத்திலயும் பார்ட்னர் ஆக்கியும் இறையை. வாழ்க வளமுடன்.